எதிர்வரும் ஒன்றிய பட்ஜெட்டில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறையினர் விடுக்கும் கோரிக்கைகள் என விரிவாக பார்க்கலாம். இரண்டாயிரத்து 24-25 நிதியாண்டில் இந்தியாவின் ஏற்றுமதியில் 45.79 விழுக்காடு பங்களிப்பை இத்துறை வழங்கியிருப்பதாக மத்திய புள்ளியியல் துறை அமைச்சகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. பல கோடி நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என நாட்டின் முதுகெலும்பாக திகழும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை தற்போது பல பிரச்சினைகளுடன் தள்ளாடிக் கொண்டிருப்பதாக துறை சார்ந்தவர்கள் கூறுகின்றனர். வாங்கும் திறன் குறைவு, பணம் கிடைப்பது அரிது, வரவேண்டிய பணம் தேக்கம், மூலப்பொருட்கள் விலையேற்றம், நிறுவனங்களை நடத்துவதற்கான செலவு அதிகரிப்பு, டாலர் மதிப்பு உயர்வால் இறக்குமதி செலவினங்கள் அதிகரிப்பு, கடன் வட்டி விகிதம் கூடுதலாக இருப்பது என பல பிரச்சினைகளை சந்திப்பதாக கூறுகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் இத்துறையை மீட்டெடுக்க அறிவிப்புகள் இருக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார் இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவர் ரகுநாதன். அரசு குறைந்த வட்டியில் சிறு குறு தொழில்களுக்கு கடனை அதிகமாக சிபில் ஸ்கோரை இன்சிஸ்ட் செய்யாமல் பழைய நிலையை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் தர வேண்டிய ஒரு கட்டாயம். இரண்டாவது, மூலப்பொருட்களின் விலை. அரசு உடனடியாக நியாய விலை கடைகளை அனைத்து இடங்களிலும் தொடங்க வேண்டும். சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கு அத்தியாவசிய மூலப்பொருட்களை ஒரு குறைந்த விலையில், சலுகையான விலையிலே, ஆண்டு முழுவதும் ஒரே விலையிலே வழங்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். டயர் 2, டயர் 3 மாவட்டங்களிலிருந்து படித்து வரும் மாணவர்கள் சிறு குறு தொழில்களிலே ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருடம் வேலை செய்தால் ஆண்டிற்கு 1 லட்சம் ரூபாய் நாங்கள் தருகிறோம் என்று அரசு அறிவிக்க வேண்டும். வேலை வாய்ப்பின்மை என்ற பிரச்சனையை களைவது என்பது சிறு குறு தொழில் நிறுவனங்களின் கையில்தான் இருக்கிறது. எனவே சிறு குறு தொழில் நிறுவனங்கள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வேண்டும் என இத்துறை சார்ந்தவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கௌசல்யா.